காலையில் 6 மணிக்கு எனக்கு தெரியாது. வேற ஒரு மூலியமாக சொல்லி தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் ஸ்டேஷனே எங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு மலையனூரில். அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் பெரிய மாமனார் கூப்பிட்டு நான் போனேன். போய் 2-3 இடத்துல கேட்டுன்னு விசாரிச்சுன்னு போனேன். அவர் உள்ளே கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. செல் மொபைல் கூட கொடுக்கல. ஃபோன் பண்ணணும்னு கேட்டால் கூட செல் மொபைல் கொடுக்க மாட்டாங்க. நம்பர் மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஏரோப்ளேன் மோடில் போட்டாங்க. ஃபோனும் வராத மாதிரி ஃபோனும் போகாது. அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்கள்லாம் வந்து கேட்டாங்க. கேட்ட பார்த்துக்கோ பிரச்சனை பண்ணி 2 பேரும் அடித்து இஸ்துன்னு போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு நாங்கள் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையானது. இந்த அரசாங்கம் அவங்களை அடிக்க சொல்லுதா? இந்த அரசாங்கம் அவங்களை அடிக்க சொல்லுதா? இல்லை, இது வன்மையா? எதுக்காக இது வன்மையா? கல் மரம் ஏறது தப்பா? வணக்கம். நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் மேல்மலை தாலுக்கா சான்றோத்தோப்பு கிராமத்தில் வசிக்கிறேன். இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு. 27 மாநிலத்தில் கல்லுக்கு தடை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை. ஏன்? எங்களுடைய சான்றோர் எல்லாருமே வந்து பனை தொழிலை மட்டும்தான் சார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சில ஆண்டு காலமாக கல்லுக்கு தடை விதிச்சுக்குங்க. ஏன்? 27 மாநிலத்தில் அது உணவுப் பொருளாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அது எப்படி போதைப் பொருளாக மாறுது? அப்போது நாங்கள் இந்த மாநிலத்தில் வசிக்கணுமா, இல்லை வேறு மாநிலத்துக்கு போய் குழப்ப தேடி வேறு வேலை செஞ்சு போகணுமா? எங்களுடைய மரபு தொழிலை நாங்கள் மறந்துட்டு வாழணுமா? விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் சான்றோத்தோப்பு கிராமத்திலேருந்து பேசுகிறேன். எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஊரில் வந்து ஒரு 100 குடும்பம் வசிக்கிறோம். பனை மரத்தை அரசாங்கம் வச்சுச்சா? இல்லை. எங்கள் தாத்தா வச்சான், எங்கள் உப்பாட்டை வச்சான், எங்கள் மாமியார் மாமனார் வச்சாங்க, எங்கள் சித்தா வச்சுப்பாங்க வச்சாங்க, எங்கள் பெரியமா பெரியப்பா வச்சாங்க. அது அனுபவிக்க உரிமை எனக்கு இது, எங்கள் ஜென்ரேஷனுக்கு இது. வாரம் அரசாங்கம் இது கூட அது கூட அரசாங்கம் சொல்லுதா? இல்லை. எங்களோட வாழ்வாதாரமே பனையேறு தொழில் மட்டும்தான். வேறு எந்த தொழிலுமே எங்களுக்கு ஒரு பதநீர் இறக்க வந்து 15 நாள் ஆகுது. அந்த 15 நாளுக்குள்ள மேல் அதிகாரி வந்து பல்லா வெட்டுறது, பாலை வெட்டுறது, எங்கள் வீட்டுக்கார மேலே பொய் கேஸு போடுறது, கல் கேஸுன்னு போடாது, ஏன் சாராய கேஸுன்னு போடுறாங்க. ஒரு